இறைவனை தேடுவது எங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துமஸ் காலங்கள்ல இருக்கிறோம். இந்த 3 அரசர்கள் பெருவிழான்னா என்ன, இந்த 3 அரசர்கள் யாரு, நம்மளுடைய நற்செய்தி இவர்களை அரசர்கள் அப்படின்னு எங்கேயுமே குறிப்பிடல. அப்ப இவங்க யாரு, நட்சத்திரத்தை கணிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் ஜோதிடர்களா? இந்த திருக்காட்சி பெருவிழா பற்றியும் இந்த 3 அரசர்களை பற்றியும் நம்மளுடைய விவிலியம் என்ன சொல்லுது, நம்மளுடைய திருச்சபை என்ன சொல்லுது அப்படின்றத அந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். அதனால இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதே போன்ற கத்தோலிக்க சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு 8 நிமிடத்தில் பதில் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பிறரோடு இந்த காணொலியை பகிர்ந்துக்கங்க. இந்த 3 நாணயங்களை பத்தி பார்க்கும் பொழுது வெறுமா நம்மளுடைய மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் மட்டும்தான் நமக்கு இந்த குறிப்பு கொடுக்குது. அதாவது கிழக்குல இருந்து ஞானிகள் வராங்க, இயேசுவை பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த 3 ஞானிகள் அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரேக்கத்துல மேகோய் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஆங்கிலத்துல மெஜாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். நட்சத்திர கணிப்பை வைத்து ஒரு இடத்துக்கு வராங்க, இல்ல ஒரு முன்கூட்டியே ஒரு நிகழ்வை அவங்க பாக்குறாங்க அப்படின்னும் போது அப்ப ஜோதிடர்களா அப்படின்னு கேள்விக்கு நம்மளுடைய திருச்சபை என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 2116 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மை இயேசுவிடமிருந்து பிரிக்கும் அனைத்து செயல்களும் நம்மளுடைய திருச்சபைக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது அப்படின்றத நம்மளுடைய திருச்சபை தெளிவாக நமக்கு விளக்குது. அதனால இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடவுளுடைய அருளிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 3 ஞானிகளும் நட்சத்திரத்தை பின்பற்றி தான் வராங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது கடவுளுடைய ஆன்மீக ஜிபிஎஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. அந்த ஜிபிஎஸ்ஐ இயக்கக்கூடியது யாரு? கடவுள். அப்போ கடவுளுடைய தூண்டுதலால இந்த நட்சத்திரம் இவர்களுக்கு வழிகாட்டுது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த நட்சத்திரம் தனிப்பட்டு செயல்படல, மாறாக கடவுள் இவர்கள் இந்த நட்சத்திரத்தின் வழியாக இவர்களுக்கு வெளிப்படுத்துறாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்போ இது ஒரு கருவியாக இருக்குது. அதனால இவர்கள் பின்பற்றுகிறது ஜோதிடம் கிடையாது, மாறாக கடவுளுடைய அருள் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலும் இதை பற்றி நம்மளுடைய புனித அகஸ்தினார் சொல்லும் பொழுதும், இந்த நட்சத்திரங்கள் இவர்களுடைய விதிகளை எழுதவில்லை, மனிதர்களுடைய விதிகளை மாற்றுவது இந்த நட்சத்திரம் கிடையாது, மாறாக இந்த நட்சத்திரங்களை ஆள்வது நமது இயேசு கிறிஸ்துவே அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த செயல் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா, திருச்சபை ஒருபோதும் இந்த மாதிரியான ஜோதிடங்களுக்கோ அல்லது ராசி பலன் பார்க்கறதுக்கோ குறி பார்க்கறதுக்கோ இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் தடையாக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னா, இவர்களை அரசர்கள் அப்படின்னு விவிலியத்துல எங்கேயுமே குறிப்பிடல அப்படின்னும் பொழுது நம்ம எதற்காக இவர்களை அரசர்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்கு நம்மளுடைய பழைய ஏற்பாட்டை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய திருப்பாடல்கள் 72 10வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஷேபாவிலிருந்தும் செபாவிலிருந்தும் அரசர்கள் பொருளை கொண்டு வருவாங்க, அன்பளிப்புகளை கொண்டு வருவாங்க, நன்கொடைகளை கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்மளுடைய இறைவாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது எசாயா 60வது அதிகாரமும் நமக்கு தெளிவாக குறிப்பிடுறது என்னன்னா, கடவுளை பார்க்க வரும் பொழுது அவர்களுடைய செல்வங்களை எல்லாத்தையும் கடவுளுக்கு எடுத்து வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 2 இறைவாக்கும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை இந்த 3 ஞானிகள் சந்திக்கும் பொழுது நிறைவேறுகிறது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. கத்தோலிக்க திருப்பலி புத்தகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மறை உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கக்கூடிய, கிறிஸ்துவில் நமது நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றதையும் நமக்கு தெளிவுபடுத்துது. அதனால இந்த 3 அரசர்கள், அதாவது 3 ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய விசுவாசத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த 3 ஞானிகளை நம்ம 3 அரசர்கள்னு குறிப்பிடுறதுக்கான காரணம், இவர்கள் உண்மையிலேயே அரசியல் சார்ந்த ஒரு அரசர்களாக இருந்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. மாறாக இவர்கள் இறையியல் அடிப்படையில அரசர்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 ஞானிகளுடைய வருகை அப்படின்றது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கானவர் மட்டும் கிடையாது, மாறாக உலகினர் அனைவருக்காகவும் உள்ளவர்
உள்ளவர் அப்படின்றதுனாலதான் பல நாட்டை சேர்ந்த அரசர்களும் இவரை சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது. இரண்டாவது, அனைத்து கலாச்சாரத்திற்கும் இயேசு உரித்தானவராக இருக்கிறார் அப்படின்றதையும் நமக்கு இது வெளிப்படுத்துது. மேலும் நமது கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 528 என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எப்பிஃபனி, அதாவது இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காக, உலகிற்கு அறிவிப்பதற்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய திருச்சபை தெளிவுபடுத்துது. இதை பற்றி நம்மளுடைய சர்ச் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புனித இரேனியஸ், லியோ த கிரேட் இவர்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அரசருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அரசராக இருக்கிறார், இவ்வுலகின் அரசராக இருக்கிறார், விண்ணுலகின் அரசராக இருக்கிறார் அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த இரண்டாவது சாம்பிராணி நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய இறைத்தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து முழுமையான கடவுளாக இருக்கிறார் அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெள்ளை போலம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நறுமண தைலம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நறுமண தைலம் எப்ப பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவர் இறந்ததற்கு பிறகாக அவருடைய உடல்ல பூசக்கூடிய ஒரு நறுமண தைலமாக இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இதை இயேசு கிறிஸ்துவிற்கு கொடுக்கறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அப்ப இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் நமக்காக பாடுபட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றத நினைவுபடுத்தக்கூடியதுதான் இந்த வெள்ளை போலம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மூன்று முக்கியமான பரிசுகளும் இயேசுவிற்கு வழங்கப்படுகிறது. அப்ப இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு மூன்று முக்கியமான கேள்விகளை கொடுக்குது, அதற்கான பதில்களையும் கொடுக்குது அப்படின்றத பார்க்கிறோம். முதலாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்றவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக அவர் அரசராக இருக்கிறார், கடவுளாக இருக்கிறார் மற்றும் நமது மீட்பராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு நமக்கு பதில் சொல்லுது. அடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்து யாருக்கானவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய திருச்சபை டாக்குமெண்ட் ஆஜெந்தஸ் 1 நமக்கு தெளிவுபடுத்துது. ஆஜெந்தஸ் அப்படின்னாலே அனைவருக்குமானவர் அல்லது புறவினத்தாருக்கானவர் அப்படின்றத நமக்கு குறிப்பிடுது. அப்போ மூன்றாவது முக்கியமான கேள்வி, கடவுள் நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் அவருடைய அருளினால் நம்மளை வழி நடத்துகிறார், மாறாக நம்மளுடைய விதியினால கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக, கடவுளுடைய வெளிப்படுத்துதலின் வழியாக நம்மளை வழி நடத்துறாரு, ஒரு கணிப்புனால, ஜோதிடத்தினால கிடையாது அப்படின்றதையும் நமக்கு இந்த நேரத்துல வெளிப்படுத்துறாங்க. இதை நம்ம இன்னும் தெளிவா பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய திருத்தந்தை 16வது பெனடிக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூன்று அரசர்கள் எதை குறிப்பிடுது, யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த மனித இனமும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியையும் பின்பற்றி செல்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த மெஜாய் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு. அதனால அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு காணொலியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த காணொலி நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மூன்று ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அரசர்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமா, அடையாளத்தின் அடிப்படையில இவர்கள் அரசர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனை தொடர்ந்து இந்த திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வழியையும் ஒளியையும் உண்மையாக யாரெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களிடம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளி பிறக்கிறது அப்படின்றத நமக்கு இந்த திருக்காட்சி பெருவிழா நினைவுபடுத்துது. எவ்வாறு இந்த மூன்று ஞானிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் கிடைத்ததோ அதே போல நமக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய இந்த காணொலியினுடைய கருத்தாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு காணொலி உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள காணொலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் வளன்.